நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து டிஎன்இபி அபிஷியல் நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆகும், அதோடைய லேட்டஸ்ட் அப்டேட் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து 50,000 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்ப அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபில இருந்து ஒர்க்கர்ஸ்ல இருந்து வந்து 60,000 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5,000 கேங்மேன் பத்தியும் வந்து பேசியிருக்காங்க. அதோட அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோட எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ. சோ 38 மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது செய்தித்தாள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தினத்தந்தியில வந்து சொல்லியிருக்காங்க 60,000 காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாலையர் முரசுல இருந்தும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தினத்தந்தியில இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இதுல நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 11/11/2024 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி பெடரேஷன் வந்து மீட்டிங் குழு வந்து நடந்திருக்குது. எங்க நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில தான் வந்து நடந்திருக்குது நண்பர்களே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா 3 விஷயம் வந்து சொல்லிருக்காங்க. அந்த 3 விஷயம் என்னன்னா 60,000 காலி பணியிடங்கள் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 5,000 கேங்மேன் வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆனவங்களை வந்து பணியமர்த்தணும் வந்து சொல்லியிருக்காங்க. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி வந்து கேங்மேன் பதவியை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கள உதவியாளர் பணிகளை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அடிப்படையில வந்து பதவி மாற்றம் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதோட அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப நீங்க திரையில வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம். டிஎன்இபி பெடரேஷன் மாநில செயற்குழு திருச்சியில் மாநில தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் சேக்கிலர், தலைவர் ஜெயராமன், அமைப்பு செயலாளர் நாராயணமூர்த்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பணியின் போது ஏற்படும் மின் விபத்துகளை தவிர்க்க நுகர்வோர்களுக்குரிய காலத்தில் மின்தடையை சரி செய்ய காலி பணியிடங்களாக உள்ள 60,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி முதல் அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நிரந்தர பணியமர்த்த வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்து உள்ளவர்களே உள்ள 5,000 கேங்மேனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்களா, அதாவது வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு வந்து 5,000 கேங்மேன் பதவிகளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணியமர்த்தாம அவங்க இன்னுமே வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ அது உடனடியாக பணியமர்த்தணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்ய வேண்டும். அதாவது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கேங்மேன் பணிகள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் அடிப்படையில வந்து கள உதவியாளர் பணிகளாக பதவி மாற்றம் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனேயே தொடங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயர்லி இன்கிரிமெண்ட் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாதகமான ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூட்டத்தின் மாநில வட்ட நிர்வாக கலந்து கொண்டனர். முடிவில் மாநில பொருளாளர் பாசின் ராஜ் நன்றி கூறினார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபில இருந்து நமக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா சரி, அதே மாதிரி மக்களுக்காகவும் சரி இந்த 60,000 காலி பணியிடங்களாக உடனே நிரப்பணும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5,000 கேங்மேன் பதவியில் வந்து ஆல்ரெடி தேர்வானவர்கள் வந்து உடனடியே பணியமர்த்தணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களை வந்து ப்ரமோஷன் அடிப்படையில வந்து கள உதவியாளர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதிய உயர்வு இயர்லி இன்கிரிமெண்ட் வந்து போடணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 திட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கவர்மெண்ட்ல வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. சோ இதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் இதுக்கு அடுத்தாவது வந்து கவர்மெண்ட் ஏதாவது வந்து
அப்டேட் எடுப்பாங்களா இல்ல வந்து இதுக்கான ஏதாவது வந்து தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா 50,000 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப 60,000 காலி பணியிடங்களா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சோ இந்த 60,000 காலி பணியிடங்கள் எப்ப வரும்னு தெரியாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணதுங்க, கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. So thank you friends, thank you so much, all the best for your career.